இல்லை ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு டைம் ஆகலையா? நான் வீடியோ எடுத்து பிரின்சிபல் சாருக்கு அனுப்புறதுக்கு சும்மா வந்து ட்ரெயினர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஃபன் பண்ணலான்ட்டு நான் அவங்கள எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா காலேஜில் தான் இருக்கோம், விவேகானந்தா காலேஜு. அதில் 2 பேட்ச் முடித்து 3வது பேட்சை இப்போ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆரி ட்ரெயினராக நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இது எதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த காலேஜே வந்து நடத்துறது. நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரி கோர்ஸ் மட்டும் கிடையாது, இங்கே நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறையா கோர்ஸ் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா டைலரிங் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பியூட்டிஷியன், அப்போ நர்சிங்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையாகவே ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயந்தான். நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பேட்சுக்கு பார்த்திங்கன்னா 70-80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் 3 பேட்சு இருக்கோம். 3 ட்ரெயினருக்கும் ஒரு பேட்சுக்கு 70-80 பேர் கொடுத்தாங்க. நல்லா ஜாலியாக ஃபன்னாக தான் கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேன் தாங்க கண் உறுத்திட்டே இருந்தது. எப்படி இவ்வளோ பெரிய ஃபேன் மாட்டியிருப்பாங்கன்ட்டு நான் அதையே தான் அதிகமாக நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இன்னைக்கு இந்த டைம் போக போகுது அப்படின்ட்டுலாம் தெரியல. ஆனால் சூப்பராக தான் போகும். ஏன்னா நாங்கள் 2 பேட்ச் முடிஞ்சு 3வது பேட்சுக்கு வரும்போது அவங்க எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்போடு நமக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ஒர்க்கு தான். இப்படி நீங்கள் பார்க்குற எல்லா ப்ளவுஸையும் அப்போ யூனிக்காக ஒரு டயக்ராம் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த டயக்ராமு, இந்த ப்ளவுஸு எல்லாம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 டேஸ் மட்டும்தான் நாங்கள் ஸ்டிச்சஸ் சொல்லித்தருவோம். மீதி இருக்கிற 5 டேஸுமே அவங்கள ப்ளவுஸ் போட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 5 நாளில் ஆரி கற்றுக்கிட்டு 6வது நாள் அவங்களோட ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நாங்கள் ட்ரெயினப் கொடுத்து அவங்கள பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு டிசைனும் யூனிக்காக இருக்கும், டயக்ராம் எல்லாமே. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமையாக அமைதியாக சொல்லி கொடுத்து நாங்கள் கொண்டுட்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் சொல்லி அதை அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயந்தான். 5 நாள்லேயே ஆரி ஒர்க் கற்றுட்டு 6வது நாள் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ பார்க்குற ஒவ்வொரு டயக்ராம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ஒர்க்கு தான். நாங்கள் பார்த்திங்கன்னா 3 பேட்ச் எடுத்திருக்கோம். அந்த 3 பேட்சுமே 2 பேட்ச்சு இன்னொரு விவேகானந்தா காலேஜ், இது பார்த்திங்கன்னா வேறு பிரான்ச்சு. விவேகானந்தா காலேஜ் எங்கெங்கே பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கே எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எடுக்க வைக்கிற ஸ்டெப்பு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் மைண்டு. நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எதுவும் எடுக்கிறதில்ல, ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும்தான் போயிட்டுருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சதும் மற்றவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ அதை அனுபவிக்கும் போது தான் புரியுது. இந்த மாதிரி நிறையா இது வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.